காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்தது. சுமார் 24,000 முறைப்பாடுகள் தொடர்பில் சாட்சி விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி ஆணைக்குழுவின் விசாரணை காலம் நிறைவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள முறைப்பாடுகளின் விசாரணை நிமித்தம் குறுகிய காலம் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட அமர்வை யாழ் குடாநாட்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 1ஆம் தேதி வரை யாழ் மாவட்டத்திற்கான சாட்சி விசாரணை அமர்வு நடத்தப்பட உள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலும் 28ஆம் தேதி வேலனை பிரதேச செயலாளர் பிரிவிலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் எதிர்வரும் 29ஆம் தேதியும் மார்ச் 1ஆம் தேதியும் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் சாட்சி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஊர்காவல்துறை மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து காணாமற் போனவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்தவர்கள் வேலனை பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ள சாட்சி விசாரணைகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார்.